வழிபாட்டு பாடல்கள், வழிகாட்டும் பாடல்கள், வைகுண்டரின் அனுபவங்கள், சீடர்களுக்கு சொன்ன அறிவுரைகள், கல்யாண வாழ்த்து பாடல்கள் என பல இடம்பெற்றிருக்கின்றன. வைகுண்டரின் மனதை வருத்தும் கவலை, ஆதரவு தராத சூழல், சமூகத்தின் கிண்டல், எல்லல், தவ வாழ்க்கை மீதான விரக்தி, தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போவதாக வெளிப்படுத்தும் அறிகுறி போன்றவைகளெல்லாம் இதுவரையிலும் பதிவாகவில்லை. என்னுடைய இந்த ஆய்வின் ஊடாக இந்த பகுதிகளெல்லாம் வெளிப்படுகிறது. இவர் இன்றைக்கு 200 ஆண்டுகள் ஆன பின்னரும் கூட வைகாசி மாதம் என்று சொன்னால் குமரி மாவட்டத்தில் நாஞ்சில் வட்டாரத்தில் வைகாசி மாதத்தில் ஐயாவினுடைய பிறப்பு விழா என்பது 10 நாள் திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த 10 நாட்களும் உலகம் எங்கிலும் இருக்கிற அந்த நாடார் மக்கள் காவி வேட்டியை கட்டிக்கொண்டு, காவி தலைப்பாகையை அணிந்து கொண்டு, கையில் ஒரு பிரம்பை வைத்து கொண்டு லட்சோப லட்ச மக்கள் கூடக்கூடிய அந்த பெரும் திருவிழாவை நாம் காண முடியும். இன்றைக்கு அவருடைய கொள்கை வீச்சாக வளர்ந்திருக்கிறது. அவர் இன்றைக்கு அந்த மாவட்டம் முழுக்க இன்றைக்கு ஓரளவு தமிழகம் முழுவதும் பரவலாக அறியப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை, பெரிதாக மதிக்கப்படவில்லை. ஒரு பாடலில் சொல்கிறார், வருத்தினோம் அம்மானை தன்னில் மானமாய் புதியதாக, வருத்தினோம் அம்மானை தன்னில் மானமாய் புதியதாக, கருத்தின் உள் அகமே கொண்டு கவனித்தோர் அவர்க்கே தக்கும், உரித்தில்லா கேட்போராகில் ஓர் உரை வெளியே காணார், சிறுத்துறை கேட்போரெல்லாம் சிவப்பொருள் வெளியே காண்பார். நான் சொல்லக்கூடிய பாடல்களை கருத்துக்களை சிரிக்காம கேளுங்கப்பா, அதை ஒழுங்கா கேளுங்க. சிரிக்காம உண்மையா கேட்டீங்க அப்படின்னா நீங்க தான் சிவன், உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கு, நீனும் சிவனும் நீனும் கடவுளும் ஒன்று என்று கடவுளை மனிதனுக்கு உள்பட்டு அவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு உருவமாக இல்லாமல் நீ ஒழுங்காக வாழ்ந்தால், நேர்மையோடு கொள்கையோடு மக்களுக்காக உண்மையாக வாழ்ந்தால் நீயே கடவுள் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இவருடைய பாடல் என்பது அம்மானை வடிவில் பாடக்கூடிய ஒரு வடிவம். அம்மானை என்பது நீங்க பொதுவாக தென் மாவட்டங்களில் வில்லிசை, இந்த வில்லு பாட்டெல்லாம் நீங்க பல படங்கள்ல நீங்க பார்த்துருக்க கூடும். அல்லது தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக திருவிழா காலங்களில் வில்லிசை பாடல் என்பது ஒரு வெகுசன வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இசையை அவர் பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய கவிதைகளை அவர் கட்டமைத்துகின்றார். அதில் சொல்லுகிறார், ஏழனியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி என்று அந்த நீண்ட கவிதை என்பது ஆரம்பித்து சிவமே 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 சிவமணியே, தவமே 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 தவப்பொருளே என வளர்ந்து எழுதுவோன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செயலால் பழுதொன்றும் வாராமல் பரமேஸ்வரி காக்க, ஈசன் மகனே இயல்வா இக்கரைக்கு தோச மகள சூழாமல் வல்வினைகள் காலை கிரக கர்ம சஞ்சலமானதுவும் வாழை குழுவே வாராமல் காக்கும் என்று அவர் ஒரு இறையை நம்பி பாடினால் கூட அந்த இறை என்பது உனக்கு வெளியே அப்பாற்பட்டதல்ல, அது உனக்குள்ளே இருப்பது, நீயே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஐயா வைகுண்டனுடைய இன்னொரு பகுதியில் உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாடனடை, அதாவது கடவுளை நண்பனாக, தோழனாக, சேவகனாக, தலைவனாக பார்த்த பாடல் என்பது அது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கத்தை பயன்படுத்திக் கொண்டு இவர் கண்ணனை, நாராயணனை, திருமாலை இப்படியாக பாவிக்கிறார். உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாடனரே, மெய் தோழமையை விட்டு பிரிந்தது முதல் பிரிந்து மலைந்தேன் பச்சை நிற மாலே. இந்த கவிதை இது நீள கவிதை, நீங்க வாய் விட்டு வாசிச்சு படிச்சா மிக அற்புதமான ஒரு அழகுணிச்சுமே இந்த கவிதையாக இருக்கும். உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாடனரே, மெய் தோழமையை விட்டு பிரிந்தது முதல் பிரிந்து மலைந்தேன் பச்சை நிற மாலே என்று அவர் சொல்கிறார். இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் சிவத்தையும் திருமாலையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உடையவர். சிவம் தனி, திருமால் தனி என்று பிரிந்து சண்டையிட்டுக் கொள்ளாமல் இரண்டுமே அரியும் சிவனும் ஒன்று என்ற மரபை அழுத்தமாக வலியுறுத்தி அதற்காக வாழ்ந்தவர். அவருடைய ஒரு பாடலில் சிவ சிவ தன்னானாய் தன்னானாய் தன்னானாய், சிவ சிவ தானானோம் தானானோம் தானானோம், சிவ சிவ நானானோம் நானானோம் நானானோம், சிவ சிவ தந்தனந்தம் தந்தனந்தம் தந்தனந்தம். இது பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள்ல வழக்கமான சந்தம் தாளம் இணைந்து
ஒரு தத்துவ கோலம் காட்டி இருப்பதை இந்த பாடல் நம்ம வந்து வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். நீங்க அதை நீங்க மேற்பூச்சா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தாளக்கட்டில் அமைந்த ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த பாடல் என்று நான் புரிந்து கொள்ள முடியும். இந்த அமர்வுக்கு வருகை புரிந்த பெருமதிப்புக்குரிய மா ராசேந்திரன் அவர்களை வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மிகவும் நன்றி. இப்படி இந்த பாடலை மேற்போக்காக பார்த்தால் ஒரு சந்தம் தாளம் இணைந்த ஒரு பாடலாக நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு ஊடாக அவர் ஒரு தத்துவ கோலத்தை இணைத்து காட்டியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சிவ சிவ தன்னானாய் தன்னானா தன்னானாய், நீயே சிவன் தன் ஆனாய், சிவனாக தன் ஆனாய் என்று சொல்கிறார். அடுத்த வரியில் சிவ சிவ தானானோம் தானானோம் தானானோம், நீனும் சிவன் நானும் சிவன், இதுதான் என்னுடைய இது. சிவ சிவ தானானோம் தானானோம் தானானோம், சிவ சிவ நானானோம் நானானோம் நானானோம், நீனும் நானும் எல்லாமே சிவன் தான் என்று இந்த வழக்கமான இந்த தாள கட்டுக்குள் சந்த அளவுக்குள் ஒரு தத்துவ கோலத்தை நீயும் நானும் ஒன்று, சிவனை அறிந்தவர்கள் என்று மனிதனை சிவத்துக்குள் இணைத்து பார்க்கின்ற ஒரு தத்துவ கோலத்தை இந்த கவிதையில் நாம் பார்க்க முடியும். இங்கு சிவசிவ என்பது வெவ்வேறு சொற்களிலான அளவோசையோடு பின்னப்பட்டு இருக்கின்றன. வாயிலிருந்து வாசித்து பார்த்தாதான் இதன் அழகு புரியும். இசையும் கூத்துமாக கலந்தது சிவம் என்பதால் தாள கட்டிலான ஓசையை இணைத்து சொல்லப்பட்டிருப்பதாகவும் கொள்ளலாம். இது ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த பாடல் என்று பார்த்தாலும் கூட இதன் ஊடாக தத்துவ கோலம் இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்படி வந்து ஒரு அழகுணர்ச்சி சார்ந்த பாடலை இவருக்கு பின்னால் வந்த பாரதியும் மிக அற்புதமாக பல இடங்களில் பாடி காட்டுவார். அவருடைய மகாகவி பாரதியுடைய மழை குறித்த கவிதையில் அங்க மழை தான் பெய்யும், மழை பெய்யுதுன்னு அங்க வந்து பாரதி சொல்லுவாரு. ஆனால் அவர் அதற்கு இணைத்த உத்தி என்பது மிக பிரமாதமா இருக்கும். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது, தாம் தருகிட தக்க ததிகடத்தோம் அண்டம் சாயுது சாயுது சாயுது, பேய் கொண்டு தக்கை அடிக்கிறது காற்று தக்க தாம் தருகிடத்தோம் தாம் தருகிடத்தோம் தாம் தருகிடத்தோம் தருகிட 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 அப்படின்னு போவார். இதை பார்த்தீங்கன்னா அங்க மழை தான் பெய்யுது. அவரு என்ன சொல்றாரு? பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது, தக்கை அடிக்குது காற்று. அங்க என்ன மழை பெய்யுது காற்று அடிக்குது, இதான் அவன் சொல்ல வந்த செய்தி பாரதி கவிதையில. ஆனால் அவன் நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு இப்படியான சில உத்திகளை கையாளுறான். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது, தாம் தருகிட தக்க ததிங்கடத்தோம் அண்டம் சாயுது சாயுது சாயுது, பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிடத்தோம் தருகிட தாம் தருகிடத்தோம் தாம் தருகிட. இப்படி அவனுக்கு பின்னால் வந்த பாரதி, வைகுண்டத்துக்கு பின்னால் வந்த பாரதி ஒரு அழகுணர்ச்சிக்காக சில உத்திகளை கையாளுகிற ஒரு பாணி என்பது இருக்கிறது. இவருக்கு முன்னால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஐயா வைகுண்டர் தான் நம்புகிற கொள்கையை, தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை இணைத்து காட்டுவதற்காக, சிவமும் ஒன்று இணைத்து காட்டுவதற்காக அந்த தன்னானாய் நானானாய் தந்தனந்தோம் என்ற அளவை இசைத்து காட்டுவதை நான் இதோடு ஒத்து நாம் பார்த்து கொள்ளலாம். கடைசியாக காற்றும் மழையும் வீசி அடித்து நடத்துகிற ஊழி கூற்றை அதே வேகத்தோடு அதே உணர்ச்சியோடு சொல்ல பாரதிக்கு தீம் தருகிட தாம் தருகிட தக்க ததிங்கடத்தம் உதவியாக நின்று கவிதைக்கு மெருகி தந்திருக்கின்றது. இது